பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு ஆன்லைன் ஆராதனையிலே என்னோடு இணைந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளாகி உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே ஜெப வேளையில் அடியனுக்கு ஆண்டவர் கொடுத்ததால் ஒரு ஆராதனை பாடலை எளிமையான ராகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பாடலை நான் பாடுகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 ஆராதனை. அன்பே என் உயிரே ஆராதனை, அருமை இரட்சகரே ஆராதனை. அன்பே என் உயிரே ஆராதனை, அருமை இரட்சகரே ஆராதனை. அதிசய தேவனே ஆராதனை, அரவணைக்கும் தெய்வமே ஆராதனை. அதிசய தேவனே ஆராதனை, என்னை அரவணைக்கும் தெய்வமே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 ஆராதனை. இருளின் ஒளியே ஆராதனை, இன்னல்கள் தீர்ப்பவரே ஆராதனை, இதயத்தை ஆள்பவரே ஆராதனை, இனிமையானவரே ஆராதனை. இருளின் ஒளியே ஆராதனை, இன்னல்கள் தீர்ப்பவரே ஆராதனை. இருளின் ஒளியே ஆராதனை, இன்னல்கள் தீர்ப்பவரே ஆராதனை. இதயத்தை ஆள்பவரே ஆராதனை, இனிமையானவரே ஆராதனை. இதயத்தை ஆள்பவரே ஆராதனை, இனிமையானவரே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 ஆராதனை. உலகினை மீட்டவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, உண்மை உள்ளம் கொண்டவரே, எப்போதும் உறுதுணையானவரே. உலகினை மீட்டவரே ஆராதனை, உள்ளங்கையில் வரைந்தவரே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை, உள்ளங்கையில் வரைந்தவரே ஆராதனை. உண்மை உள்ளம் கொண்டவரே ஆராதனை, ஒரு துணையானவரே
பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆராதனை வேளையிலே, ஆண்டவரே, ஆராதனையிலே உடைய வார்த்தைகளை கேட்கும்படி வாஞ்சையோடு, தவனத்தோடு, ஆர்வத்தோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கேட்ட வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் இந்த நாளிலே பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் கிரியை செய்யக்கூடிய வல்லமை நிறைந்த வார்த்தைகளாக வார்த்தைகள் புறப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. மறைத்து நீ வெளிப்படுவீராக. திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளைக்குரிய தேவ செய்திக்காக கர்த்தருடைய பாதத்திலே அடியேன் அமர்ந்திருந்ததான வேளையிலே ஆண்டவர் அடியனுக்கு காண்பித்ததான ஒரு வேத பகுதி என்று சொன்னால், ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 11ஆம் வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். அசதியாகிராமல் ஜாக்கிரதையாகிருங்கள், ஆவியிலே அனலாகிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என கருமையான தெய்வச்சனமே, இந்த நாளிலே நாம் கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறதான காரியத்தை நீங்கள் எல்லோருமே அறிந்திருக்கிறீர்கள். காரணம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு பேரழிவு, இதுவரைக்கும் இல்லாத ஒரு பேரழிவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேசம் அலறிக் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலுமே ஜனங்கள் பாதிப்புக்குள்ளாகி எங்கு பார்த்தாலும் அழுகையின் குரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிறதானே தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன வார்த்தைகளை கொண்டு பேசட்டும் என்று சொன்னதான வேளையிலே ஆண்டவர் காண்பித்ததான ஒரு வார்த்தை தான், அசதியாகிராமல் ஜாக்கிரதையாகிறது. இவ்வளவு பேரழிவை ஜனங்கள் காண்கிறார்கள். அப்போதும் கூட இப்போதும் நிர்விசாரமாகத்தான், அஜாக்கிரதையாகத்தான், தான் தோன்றித்தனமாக முன் செய்து வந்தது போலவே ஹிருதயத்தை கடினப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களாக இன்றைக்கு அநேகர் இருப்பதை ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுகிறார். இதனாலே ஜாக்கிரதையாக இருங்கள். எனக்கு அன்பானவர்களே, உலக காரியங்களுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம் அல்லவா? ஒரு இடத்துல மின்சாரம் ஓடுகிறது என்று சொன்னால் அபாயம் என்கிறதான அந்த எழுத்துக்களை நான் பார்க்கும்போது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அதன் அருகே நாம் செல்வதற்கு நாம் பயப்படுகிறோம். ஜாக்கிரதையாக அதன் அருகிலே நாம் செல்கிறோம். காரணம் என்று சொன்னால் மரண பயம், ஏதாவது ஒன்று என்று சொன்னால் உயிர் போய்விடும் என்கிறதான ஒரு பயம் இருக்கிறது. ஒரு பயம் இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஒரு வீட்டிலே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டிற்கு முன்னதாக நாய்கள் ஜாக்கிரதை என்று போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிவேர் ஆஃப் த டாக் என்று அந்த இடத்திலே பெயரிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த வாசகத்தை பார்த்த பிற்பாடு அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் பிரவேசிக்கிறோம். மிகவும் பயத்தோடு என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பிரவேசிக்கிறோம். வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே சிவப்பு விளக்கு சிக்னலை பார்க்கும் போது, ரெட் சிக்னலை பார்க்கும் போது நம்மை அறியாமல் வண்டி நிற்கிறது. அந்த சிக்னலுக்கு முன்னாலே நாம் உடனே நிற்கிறோம்.
ஸ்டாப் என்ற அந்த சிக்னலை பார்த்தவுடன் இருக்கிறோம். என கருமையானவர்களே, இவைகளுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். உலக காரியங்களுக்கெல்லாம் நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் போது நாம் ஆண்டுடைய காரியங்களிலே நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. மாமிச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் அவைகளுக்கு பயப்படுகிற நாம் ஆண்டுடைய காரியங்களுக்கு நாம் பயப்படுகிறோமா? ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இந்த நாளிலே நாம் அதைத்தான் நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இவைகளுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிறதான சில காரியங்களை இந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. நாம் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவச்சனமே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக, அன்பை ஊழியத்தை செய்வதற்கு முன்னதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக தான் தோன்றி தனமாக என் இஷ்டப்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். துன்மார்க்கமாய் ஜீவித்துக் கொண்டிருந்தேன். எவ்வளவு ஊழியர்கள் என்னை தேடி வரும்போதெல்லாம், அவனுடைய வார்த்தைகளை எனக்கு சொல்லும் போதெல்லாம் நான் நிர்விசாரமாக இருந்தேன். அவைகளுக்கு செவி உடைக்காமல் இருந்தேன். அந்த ஊழியர்களை அவமானப்படுத்தி அனுப்பி இருக்கிறேன். கருமையானவர்களே, தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவர். நான் தாயின் கருவிலே இருக்கும் போது என்னை ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்த ஆண்டவர். நான் எப்படியாவது ஆண்டவரிடம் வர வேண்டும். நான் எப்படியாவது அவருடைய ஊழியத்தை செய்கிற மகனாக நான் காணப்பட வேண்டும். நான் வர வேண்டும் என்பதற்காக கருமையான தேவச்சனமே எனக்கு ஒரு சின்ன சிக்ஷையை கொடுத்தார். நான் மிதிவண்டியிலே நான் சென்று கொண்டிருக்கும் போது, 2 சக்கர சைக்கிளிலே நான் சென்று கொண்டிருக்கும் போது எதிராக வந்த ஒரு பிடிசி பஸ் என் மேல் மோத நான் கீழே விட, இந்த 3 விரல்களின் மேலே பஸ் டயர் ஏறி இறங்கியது. இந்த 3 விரல்கள் மேலே பஸ் டயர் ஏறி இறங்கியது. கிட்டத்தட்ட ஜாம் போல ஆகிவிட்டது. என்னை அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் எல்லாம் அந்த பஸ்ஸில் இருந்ததான அந்த பாசஞ்சர்ஸ் எல்லாம் கீழே இறக்கிவிட்டு என்னை அந்த பஸ்ஸில் ஏற்றி நேராக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு என்னை சோதித்து பார்த்த மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த 3 விரல்களை கட் பண்ணித்தான் எடுக்க வேண்டும். இதை ஒன்றும் செய்ய முடியாது. இதை அறுவை சிகிச்சை மூலமாக இதை வெட்டித்தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் மனம் பதறி போனேன். எனக்குள்ளே ஒரு பயம் வந்தது. ஏனென்று சொன்னால், நான் இந்த விரல்களினால் தான் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை எழுதுகிற வேலை. பர்சனல் டிபார்ட்மெண்ட்லே ஒரு ஸ்டாஃபாக நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு எழுதுகிற வேலை. அப்படி என்றால் இந்த 3 விரல்களும் எடுக்கப்படும் என்று சொன்னால் எனக்கு வேலை இல்லாமல் போய்விடுமே என்கிற அந்த கவலையோடு பயத்தோடு, ஐயோ ஆண்டவரே எனக்கு இந்த விரல்களை தாரும் என்று சொல்லி நான் என்னை மறியாமல் அவே குரலை எழுப்பினேன். எனக்குள்ளே ஒரு குரல் கேட்டது. அதுவரைக்கும் இல்லாத ஒரு அருமையான, அழகான, இனிமையான ஒரு குரல் எனக்குள்ளிருந்து கேட்டது. மகனே, நான் உனக்கு இந்த விரல்களை தருகிறேன். நீ எனக்கு ஊழியம் செய்வாயா? நீ எனக்கு ஊழியம் செய்வாயா? உன்னை போன்ற இருளிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற, உன்னை போன்று பாவத்திலே விழுந்து கிடக்கிற, உன்னை போன்று துன்மார்க்கமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களை மனமாற்றம் செய்யக்கூடிய இந்த உன்னதமான பணியை நான் உன்னிடத்திலே கொடுக்கிறேன். உன்னை நம்பி நான் கொடுக்கிறேன். நீ எனக்கு சேவை செய்வாயா? எனக்கென்று ஊழியம் செய்வாயா என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். என்னை அறியாமல் நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் செய்கிறேன் அப்பா, உடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னேன். இந்த அறிக்கை நான் செய்த உடன் தானே என்ன நடந்தது என்று சொன்னான், அறுவை சிகிச்சை மூலமாக தான் இதை கட் பண்ணி எடுக்க வேண்டும் என்று சொல்லி சென்றவர்கள் மீண்டுமாக வந்து என்னை அழைத்து சென்றார்கள்.
எப்படித்தான் அவர்கள் அந்த சிகிச்சை செய்து முடித்தார்கள் என்று செய்து அவர்களுக்கே மிகவும் ஆச்சரியம். அவ்வளவு தத்ரூபமாக அவர்கள் அந்த சிகிச்சை செய்து முடித்தார்கள். இந்த விரல்களுக்கு இல்லாத வலிமையை இந்த விரல்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். கொஞ்சம் வடிவு வித்தியாசமாக இருக்கலாம், கொஞ்சம் ஷேப்பு மாறி இருக்கலாம், ஆனாலும் எல்லா வகையிலும் பலன் சத்துவத்தை ஆண்டவர் இந்த விரல்களுக்கு தந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த சிக்ஷை எனக்கு தந்திராவிட்டால், ஆண்டவனை கண்டித்து உணர்த்தீராவிட்டால் நான் இன்னும் படுகொலியில் தான் விழுந்திருந்திருப்பேன், இன்னும் நான் பாவத்தில் தான் ஜீவித்திருந்திருப்பேன். என்னை ஆண்டவர் இதன் மூலமாக சந்தித்தார். இன்றைக்கும் அப்படித்தான் அநேகரை கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். மகனே, நீ காரியம், இந்த காரியம் இடத்திலே நான் காண்கிறேன், நான் அனுபவிக்கிற, நான் வெறுக்கிற காரியத்தை இடத்திலே நான் காண்கிறேன், மனம் திரும்ப என்று சொல்லி ஆண்டவர் அநேகரை கண்டித்து உணர்த்துகிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதிலும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். நாம் அதை கேட்டு நாம் மனம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக, நாம் ஜாக்கிரதையோடு மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை நமக்குள்ளே அந்த உணர்வை கொடுக்கிறார். ஆம், என கருமையானவர்களே, மனம் திரும்புவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கு. மனம் திரும்புவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கு. ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, உபாகமத்தின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, உபாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம், உன் கண்கள் கண்ட காரியங்களுக்கு மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். இரண்டாவதாக நாம் காத்துக்கொள்ள வேண்டிய காரியம், ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவன் தம்முடைய சாயலாய் நமக்குள்ளே வைத்திருக்கிறதான ஆத்துமா, அந்த ஆத்துமாவை நாம் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்க. எப்படி உலக காரியங்களுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருந்து, ஐயோ இந்த காரியத்தை செய்தாலே ஒரு புயல் போயிடும் என்று சொல்லி நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்கிறோமோ, அதை விட மேலாக ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிறதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஒருவன் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு உண்டான பயன் யாது? அவனுக்கு உண்டான பயன் ஒன்றுமே இல்லை. ஆத்துமா அது உயிரோடு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்க வேண்டும், அது பிழைத்திருக்க வேண்டும். இந்த ஆத்துமாதான் நம்மை நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறபடினாலே, எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆத்துமாவை நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே ஒருவன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து பேசிக் கொள்ளுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆத்துமாவே, உனக்காக நான் அநேக பொருள்கள், அநேக செல்வங்கள், அநேக உடைமைகளை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன், நீ அதிலே இன்புற்று நீ சுகமாயிரு என்று தனக்குள்ளே ஒருவன் சொல்லிக் கொண்டான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரா, மதிகடனே, இன்றைக்கு ராத்திரி நீ எடுத்துக் கொள்ளப்பட்டா நீ சேர்த்துக் கொள்ள இவைகள் எல்லாம் யாருடையதாகும்? அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் உணர்த்தினார். ஒருமுறை ஆண்டவரை தேடி ஒரு செல்வந்தன் ஒருவன் வந்தான். ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு போகிறதற்கு என்ன வழி என்று சொல்லி கேட்டு வந்தான். ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பார்த்தார். மனித வெளித்தோற்றத்தை பார்க்கிறான். மனிதன் பார்க்கிறது போல அவர் பார்க்கிறவர் அல்ல. மனித வெளித்தோற்றத்தை பார்க்கிறான். தேவாதி தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். உன்னுடைய உள் மனதை பார்க்கிறார். நீ இப்போது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய், என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் அவனை அறிந்திருந்தபடினாலே அவனுடைய இருதய பொருளாசையை சார்ந்திருந்தபடினாலே, அவனுடைய உடைமைகளின் மேலே, அவன் சபதரித்ததான அவனுடைய சொத்துக்களின் மேலே நோக்கமாக இருந்தபடினாலே அவனை பார்த்து சொன்னார்,
நீ போய் முதலாவது உன்னுடைய சொத்துக்களை விட்டு தரித்திர கொடுத்து விட்டு அதன் பிறகு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அவன் மிகுந்த செல்வந்தனாய் இருந்தபடினாலே அவன் முற்று முழுவதுமாக அவன் தன்னுடைய சொத்துக்களை சார்ந்திருந்தபடினாலே இவன் எல்லாவற்றை காட்டிலும் சொத்துக்களையே அவன் மேன்மையாக நினைத்துக் கொண்டிருந்தபடினாலே நித்திய ஜீவனை பார்க்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே போகிறதை காட்டிலும் அந்த உடைமைகள் தான், அந்த சொத்துக்கள் தான் அவனுக்கு மேலானதாகப்பட்டது. அவன் அந்த ஆண்டுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் துக்கத்தோடு போய்விட்டான். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான் இருக்கிறார். நான் இந்த பணம் இருக்கும் வரைக்கும் நான் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். எனக்கு அங்கே அவ்வளவு உடைமைகள் இருக்கிறது, இங்கே இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்தும் அதை தான் கேட்கிறார். இன்றைக்கு நீ எடுத்துக் கொள்ளப்பட்டால் இவைகள் எல்லாம் யாருடையதாக? வரும்போதும் ஒன்று கொண்டு வந்ததில்லை, போகும்போதும் ஒன்று கொண்டு செல்கிறதில்லை. எப்படி இந்த மண்ணிற்கு வந்தோம் அப்படியே தான் நான் மீண்டும் மண்ணிற்கே தான் திரும்ப போகிறோம். நம்முடைய ஆத்மா அது உயிரோடு இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் போய்விடும். எனக்கு அருமையான தேவச்சனமே, என்னை கேட்கிற எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிறதிலே உனக்குள்ளே தேவன் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்து வைத்திருக்கிறதால் உள்ளே வைத்திருக்கிறது ஆத்துமாவை நீ ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளுகிறதிலே நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் முடிக்கப் போகிறேன். மூன்றாவதாக வேதத்தில் நான் பார்க்கும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்றதுக்கு நேரமே கிடையாது, எனக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. சில பேர் இந்த லாக்டவுனுக்கு முன்னால நார்மலாக இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க, எனக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்கள் மாற வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த நாளிலாகிலும் இவர்கள் மனம் திரும்ப மாட்டார்களா? இந்த நாளிலாகிலும் என்னை நோக்கி அமைய விட மாட்டார்களா? என்னை கிட்டி சேர மாட்டார்களா என்கிறதிலே ஆண்டவர் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மாமிசமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தினந்தோறும் தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம் ஏறெடுக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்க சோதனை வந்தாலும் அந்த சோதனையில ஜெபம் பெறுவாங்க. இப்படி ஜெபிக்காத பிள்ளைகள் தான், இந்த ஜெபிக்காத குடும்பத்தில தான், ஜெபமே இல்லாத வீட்டில தான் சத்ருவானவன் மிக எளிதிலே உள்ளே நுழைந்து அவனுடைய அந்த நிலையை மாற்றி விடுவான், அந்த பரிசுத்தத்தை கெடுத்து விடுவான். வேதம் சொல்லுகிறது, ஒரு செத்த ஈ முழு தைலத்தை விட்டு நாரை போக பண்ணுகிறது. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய முழு தைலத்தையும் கெட்டு நாரை போக பண்ணுகிறது. எனவே உன்னுடைய நிலை பாழாகாமல் இருக்க, உன்னுடைய பரிசுத்தம் பாதிக்காமல் இருக்க, நீ உலகத்தால் களைவண்டு போகாதபடிக்கு எப்போதும் விழிப்பா இருக்க, நீ சோர்ந்து போகாமல் நீ ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எப்போதும் தேவனோடு உள்ள உறவை நீ புதுப்பித்துக் கொள். உறவிலே விரிசல் விடாதபடிக்கு, தேவனோடு உனக்கு இருக்கிற அந்த உறவிலே எந்த ஒரு விரிசலும் ஏற்படாதபடிக்கு நீ உன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் போதும் ஜெபத்திலே இருக்க வேண்டும். வீணானவைகளை பார்க்கிறதை விட்டு விடுங்கள், வீணான பேச்சுக்களை விட்டு விடுங்கள். சில பேர் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பார்கள், சில பேரோடு மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பார்கள், அர்த்தமில்லாமல் பேசிக் கொண்டிருப்பார்கள். என்ன பேசுறோம் என்று சொல்லி அவர்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு பேசிக்கொண்டே இருப்பார்கள். மடை திறந்த வெள்ளம் போல அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். பிரயோஜனமற்றதாக இருக்கும். கருமையான தேவச்சனமே, வீணானவைகளை பேசுகிறதை நிறுத்துங்கள். பேச வேண்டியதுதான்,
மனிதர்களிடத்திலே பேச வேண்டியதுதான். காரியங்களுக்காக, சில காரியங்களுக்காக நாம் பேசுவதோடு நிறுத்துங்கள். கிழவிகள் பேசுகிறது போல பேசுகிறதை நிறுத்துங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே அப்படி இல்லாதபடிக்கு, வீணானதை பார்க்காதபடிக்கு, வீணான காரியங்களுடைய சிந்தை செலுத்தாதபடிக்கு, எப்போதும் நம்முடைய ஆண்டவரோடு ஜெபிக்கிற அந்த சிந்தையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறதிலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்புகிறதிலே ஜாக்கிரதையாக இருங்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிறதிலே, ஆத்துமாவை ஜீவனுள்ளதாய் காத்துக் கொள்ளுகிறதிலே ஜாக்கிரதையாக இருங்கள். மூன்றாவதாக ஜெபம் பண்ணுகிறதிலே ஜாக்கிரதையாக இருங்கள். நான்காவதாக இன்னும் கூட ஒரு வார்த்தையை நான் முடிக்கப் போகிறேன். நான்காவதாக வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஜாக்கிரதையோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதிலே, கவனமாக கேட்கிறதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு அதை கை கொண்டு நடக்கிறதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமத்திலே 11ஆம் அதிகாரம் 22, 23 வார்த்தைகள் சொல்லுகிறது. வார்த்தைகளை கேட்கிற மகனாய் மாத்திரமல்ல, கேட்கிற மகளாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டு அதை கை கொண்டு நடக்கிறதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாமலும் நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லாதபடிக்கு அதை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறதிலே, ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிறதிலே, மனம் திரும்புகிறதிலே, எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறதிலே ஜாக்கிரதையாக இருங்கள். உலக காரியங்களுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறதை காட்டிலும் அதிக ஜாக்கிரதையோடு ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் சிந்தையாக இருந்து, நாம் எப்போது ஜாக்கிரதையாக இருந்து, எப்போது ஆண்டவருடைய வருகை இருந்தாலும் அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு செல்லத்தக்கவர்களாக ஜாக்கிரதையாக இருக்க இந்த வேளையிலும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எல்லோரும் ஒரு நிமிடம் ஒப்புக் கொடுங்க. உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டேன். என்னோட சேர்ந்து எல்லோரும் பாடுவீர்களா? உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடு நிரந்தரமாய். சொல்லுவீங்களா? எங்கள் தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடு நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. உலக போக்கி நான் செல்வதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி பாடுவீர்களா? உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. சொல்லுங்க. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். சேர்ந்து பாடுவோம். என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்து விட்டேன் ஐயா, தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடு நிரந்தரமா. எங்கள் தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடு
நிரந்தரமாய் உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்து விட்டே ரிதனவ ஷபிரிதன பௌத மௌதியாங்கர வரவலவா ஓரிதன பௌத பௌதியாங்கர பௌத வர்ஷந்துரமாரிதனி தினிவியாங்கரோரிகலாந்தர பௌத விர்ஷந்துரவியா உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, எங்கள் மேல் நினைவாயிருக்கிறவரே, கூப்பிடும் யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும் சமீபமாயிருக்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தானின் ஆராதனையில அடியோடு சேர்ந்து இணைந்திருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசி இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடைசி நாளிலே நாங்கள் ஆண்டவரே காணப்படுகிறோம் என்கிறதை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, ஜாக்கிரதையோடு உலக காரியங்களுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறார்களோ ஆண்டவரே அப்பா, அதை காட்டிலும் மேலானதாக, அதை காட்டிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காரியங்களிலே சிந்தை உள்ளவர்களாய் காணப்பட மனம் திரும்புகிறதற்கு, ஆண்டவரை ஜெபம் பண்ணுகிறதற்கு, உடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறதற்கு அப்பா, ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிறதற்கு மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. கடைசி நாட்களிலே அப்பா அப்பா ஆத்துமா விலையேறப்பட்டதாய் இருக்கிறது, ஆத்துமா மீட்பு விலையேறப்பட்டதாய் இருக்கிறது. கர்த்தாவே, மிக ஜாக்கிரதையோடு காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரை உருவாக்க வேண்டும் என்று, ஒவ்வொருவரை உருமாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னை பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து அன்பு பிதாவாய் தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய நன்மைக்கும் சமாதானங்கள் அனைவரோடும் வருகை பரிந்து வருகை உங்களுக்குள்ள நிலைத்திருப்பதாக. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன் உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை முழுவதும் மறந்து விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.